ஒன் பாட் புலாவ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளரில் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே நம்ம வீட்டிலையே ஒரு சில டிப்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சாச்சு. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, 2 பல்லாரி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுக்கோங்க. ஒரு அடுப்பில் வெதுவெதுப்பான தண்ணியும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி தான் நம்ம இந்த பாஸ்மதியை கழுவ போகிறோம். ஏன் இப்படி எப்போதும் பச்சை தண்ணியில் தானே கழுவுவோம், பட் இந்த மாதிரி கழுவி பாருங்கள். ஏன் அப்படிங்கிறத நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஒரு 2-3 வாட்டி நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் போல் ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம 1.5 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 டம்ளர் இல்லைன்னா ஒரு 2.25 டம்ளர் 1:1 தான். பட் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப வேறன்னு வேணாங்கிறதுனால கொஞ்சம் அளவு தண்ணி அதிகமாக இருக்கும். 1க்கு 1.25 அந்த அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த அளவில் நம்ம அரிசி அளக்குறோமோ அதே டம்ளரில் தான் நம்ம தண்ணியும் அளந்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பிரியாணி கிண்டுற பேன் இருக்குல்ல, அதை வச்சுட்டு நெய், இதுக்கு நெய் பார்த்திங்கன்னா நிறைய நெய் ஊற்றணும். ஏன்னா இது நம்ம தேங்காய் பால் ஊற்றாம தான் இது செய்ய போகிறோம். இது சில இடத்துல நெய் சோறு, நெய் சாதம்னு கூட சொல்லுவாங்க. சிக்கன் குருமாக்கும் இந்த நெய் சாதத்துக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி இதே ஸ்டைலில் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். நெய் ஒரு 2-3 ஸ்பூனு போதுமான அளவு நிறையாவே நெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி, பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஓரளவு ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப பிரியாணி அளவுக்கு இந்த வெங்காயம் ப்ரௌனாக வரணுங்கிற அவசியம் கிடையாது. நல்லா வெட்டினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. இப்போ நாங்கள் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா 3 பேருக்கு இந்த அளவு ரொம்பவே போதுமான அளவு. நீங்கள் இப்போ 4-5 பேர் அப்படின்னா கொஞ்சம் அளவை இன்க்ரீஸ் ஒரு வேளைக்கு தான் இது இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க. அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் நல்லா ஆஞ்சி வச்சுக்கோங்க. கட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக இல்லாமல் சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு தயிர், நம்ம வீட்டிலையே ஊற்றின தயிர் இருக்குங்களா, மோஸ்ட்லி வெளியில் வாங்குகிற தயிரை விட வீட்டிலையே உரப்பு ஊற்றுற தயிருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் கண்டென்ட்டு ப்ளஸ் அதில் உள்ள அந்த கால்சியம் சத்தும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வீட்டிலையே மோஸ்ட்லி தயிர் உரப்பு ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலையே உரப்பு ஊற்றின தயிர் தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த புலாவோட ஸ்மெல்லு இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு நல்லாவே வந்துடும். அது நல்லாவே உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த அளவு தண்ணியை எல்லா ஸ்மெல்லும் போயிடுச்சா, அந்த தண்ணி எண்ணெய் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க 1:1 ஆர் 1:1.25 உங்களோட ரேஷியோ உங்களுக்கு வேறையாக அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வேணுன்னா 1:1 இல்லைன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 இல்லைனா 1.5 டம்ளர்னால் கொஞ்சம் சாதம் நல்லா வெந்து உடஞ்சி இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணியை ஊற்றி மூடி போட்டு வேக விட்டோம்னா நல்லா கொதிக்கும். இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அரிசி, இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், கல் உப்பையும் போட்டுருங்க. உப்பு தண்ணியிலே கரைஞ்சிரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுருக்க அரிசி இருக்குல்ல, பாஸ்மதி அரிசி, அதையும் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அதை கொதிக்க விடுங்க. தம்மோ ஏதோ போட வேண்டாம். இப்போ தம் போட வேண்டாம். கொஞ்சம் ஒரு 50% அரிசி ஊறினதுக்கப்புறம் தான், வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தம்மே போடணும். அதுதான் கரெக்டு. 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினராக இருந்தால் கூட கண்டிப்பாக புலாவ் ஃபென்டாஸ்டிக்காக வரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்துடுச்சா, அவ்வளோதாங்க. ஒரு 50% குக் ஆகிடுச்சு. உங்களுக்கே நல்லா தெரியும். லைட்டாக அந்த தண்ணி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ தான் நம்ம தம் போட போகிறோம். நாங்கள் எப்படி தம் போடுவோம்னு நாங்கள் சொல்லிடுறோம். எப்படின்னா ஒரு பழைய தோசைக்கல் எப்போதுமே எங்கள் வீட்டில் இருக்கும். அதை போட்டு அதோட இந்த ரைஸோட பாட்டையும் வச்சு மேலே அந்த நம்ம
இதெல்லாம் இடிப்போம். இஞ்செல்லாம் இடிப்போம்ல கல், சின்னதாக ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை தூக்கி அது மேலே வச்சுருவோம். நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த கல் இல்லைன்னா தண்ணி இருக்குல்ல, வெந்நீர் போடுற குண்டானை வச்சு கூட, என்னென்னா அந்த ஏர் வந்து வெளியில் ரிலீஸ் ஆகக்கூடாது, அந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 90% வந்து குக் ஆகிருக்கும் ஃபுல்லாக. இப்போ வந்து ஏன் நம்ம வந்து பச்சை தண்ணி ஊற்றி அலசாமல் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி அலசினோம்னா சாதம் பார்த்திங்களா ஒன்று ஒன்றா அந்த கஞ்சி மாதிரி இல்லாமல் தனித்தனியாக இருக்கும். இதுதான் ரெஸ்டாரண்ட்லேயும் அவங்க யூஸ் பண்ணுற ட்ரிக்கு. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள்.